ஹாய், நான் டாக்டர் ஆர்த்தி பேசுகிறேன். ஐம் அ கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் டை. என்கிட்ட காமனாக கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் 20 வருஷமாக டை யூஸ் பண்ணுறேன், எனக்கு அலர்ஜியே ஆனதில்லை. பட் இப்போ நான் டை போட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப அலர்ஜி ஆகுது. இதுதான் காமன் கொஸ்டின்ஸ் ஐ ஃபேஸ் என்னோட ஓபிடியில். ஸோ இது எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டை காமனாக அலர்ஜி ஆகுதுன்னா அதுக்கு சர்டன் ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று பிபிடி, அப்புறம் அமோனியா. இது ரெண்டும் தான் மோஸ்ட் காமன் காசஸ் ஃபார் டை அலர்ஜி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு டை அப்படின்னா நம்ம 8 வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 6 வீக்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் லாட் ஆஃப் பீப்புள் அப்படி அப்ளை பண்ணாமல் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி டை அப்ளிகேஷன் பண்ணுறதுனால ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டையோட சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்கேல்ப் கண்டிஷன் இருக்குது. லைக் ஒரு சோரியாசிஸ் இருக்குது, இல்லை ஒரு டேண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தி இச்சி ஸ்கேல்பாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு மேலே டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% டை அலர்ஜி ஆகலாம். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ டையுக்கு பிபிடி ஃப்ரீ டைஸ், அமோனியா ஃப்ரீ டைஸ், இந்த மாதிரி டைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நேச்சுரல் டைஸ் ஆர் அவைலபிள், தே ஆல்சோ கேன் பி செலக்டட். அடுத்து ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம டை அப்ளை பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் நம்ம வீட்டில் இருக்க ஹெல்ப்பர்ஸ் வச்சுட்டு நம்ம டை அப்ளை பண்ணுறது. அண்ட் ஃப்ரீக்வன்சி, இப்போ நான் சொன்ன மாதிரி 8 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டை அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு அக்கேஷன்ஸ்க்கு டை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ கேன் அவாய்ட் த அலர்ஜிஸ். ஸோ த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இச்சியாக இருக்கிறது ஸ்கேல்பை, அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஊசிங் ஆக ஆரம்பிச்சிடும், நிறைய நீர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் ஆன் த ஃபேஸ், கருப்படைய ஆரம்பிச்சிடும் முகம். அதே மாதிரி ஐலிட் எடிமான்னு சொல்லுவாங்க, கண்ணை சுற்றி வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் காமன் ரீசன்ஸ் டை அலர்ஜி ஆச்சு அப்படின்னா வர்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும். அப்புறம் என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்குரிய க்யூர் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா டை நீங்கள் சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம், லாங் ரன்லையும் யூஸ் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு அலர்ஜி ஆகாதபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு காமன் கொஸ்டின் என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் டை அப்ளை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், பண்ணலாமா? நாட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. முதல் 3 மாதம் 100% பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் யுவர் கைனகாலஜிஸ்ட். பிகாஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெக்னன்சி இருக்குதுன்றது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தெரியாது, பட் யுவர் கைனகாலஜிஸ்ட் வில் பி ஏபிள் டு கைட் யூ. அண்ட் ரூட் டச்சப்ஸ் பண்ணுறது ரேராக பண்ணிக்கோங்க. ப்ராப்ளி ஒரு 2-3 டைம்ஸ் டியூரிங் யுவர் ப்ரெக்னன்சி ஓகே ஃபைன் பண்ணிக்கலாம். சம் ஸ்டைலிங் கலர்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்த்தீங்கன்னா அபவுட் த டை அண்ட் டையோட காசஸ் அண்ட் ஹவு டு ட்ரீட் இட். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட மீட் பண்ணலாம்.